நம்மளோட ஃபுட் டேட்டா செட்டில் நான் வந்து புதுசாக ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஐட்டம் வந்து எந்த கிளாஸை சேர்ந்தது, ஹெல்தி கிளாஸா இல்லை அன்ஹெல்தி கிளாஸா அப்படின்றத வந்து நான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ கே வேல்யூவை எடுத்துக்கிட்டு என்னோட இந்த புது டேட்டா பாயிண்ட் பக்கத்தில் இருக்க கே நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் யார் அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் இன்னொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் வந்து இவங்க நெய்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன நடக்கும்னா, இந்த 3 பேத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட் வந்து ஹெல்தி பீப்புளா இல்லை அன்ஹெல்தி பீப்புளா அப்படின்றத வச்சுட்டு நம்ம டேட்டா பாயிண்ட் வந்து ஹெல்தியா இல்லை அன்ஹெல்தியா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இதுவே இப்போ ரெக்ரெஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, இந்த 3 பேரோட வேல்யூவையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ தான் இந்த புது டேட்டாவுடைய கலோரி வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம்.